ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டாக்குமெண்ட்ரியான பசி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாக்குமெண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா சப்டைட்டிலே பயங்கரமா கொடுத்திருக்காங்க, பசி என்கின்ற கொடிய நோய் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஆக்சுவலா அந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியை சக்திவேல் தங்கமணி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கணேசன், சக்திவேல் தங்கமணி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2020 கோவிட் லாக்டவுன் போட்டாங்க. அந்த லாக்டவுன் டைம்ல என்னெல்லாம் நடந்தது, அதுல மக்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, அதே மாதிரி அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாங்க, யாரெல்லாம் சம்பாதிச்சா, யாரெல்லாம் சம்பாதிக்கல, யாரெல்லாம் கஷ்டப்பட்டா, யாரெல்லாம் பசியில கஷ்டப்பட்டா, நம்ம நாட்டு மக்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க, அதுல இருக்க அரசியல் என்ன, திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், எல்லாத்த பத்தியுமே ஓரளவு மேட்ச் பண்ணி பேசியிருக்க டாக்குமெண்ட்ரி தான் இந்த பசி. இப்ப இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போதே கண்டிப்பா அந்த 2020 நம்மளாம் எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்றத நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சினாரியுமே நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. இவங்க காட்டுற ஒவ்வொரு விஷயத்தோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியுது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்களா, இதில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா சூப்பராகவே பண்ணிருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பேசியிருக்க ஒவ்வொரு அரசியலா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஈஸியா புரியுது. அந்த அளவு சூப்பரா பேசி வச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜான டாக்குமெண்ட்ரி தான். எல்லாமே ஒரு சீரியல் பார்த்த எஃபெக்ட்ல தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா இது மஸ்ட் வாட்சான டாக்குமெண்ட்ரி தான். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீடியோல சொல்லிக்கலாம். தேங்க்யூ.